சில ஃபேமிலியில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு சில சின்ன சின்ன விஷயத்துக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்வாங்க. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் படி அவங்க வந்து டிவோர்ஸ்க்கு தான் போகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எங்களை சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பளிங்க அப்படின்னு சொல்லிட்டு கான்ஜுகல் ரைட்ஸ் ஹிந்து மேரேஜ் ஆக்டின் படி அவங்க வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் போடலாம். ஹஸ்பண்ட் பிரிஞ்சு இருந்தாருன்னா ஒய்ஃப் வந்து பெட்டிஷன் போடலாம். இல்லை ஒய்ஃப் பிரிஞ்சு இருந்தாங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள், நியாயமே இல்லாத காரணங்கள், ஒரு ரீசனே தெரியாமல் இவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒய்ஃப் வந்து ஒரு கன்சீவாக இருக்கிறாங்க, குழந்தை பிறக்கிறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு அப்படி பெர்மனண்ட்டாக இருந்தாங்க, கூப்பிட்டாலும் வரல அப்படின்னா இப்படி ஒரு பெட்டிஷன் போட்டு வர வைக்கலாம். இல்லை ஹஸ்பண்ட் வந்து கடன் பிரச்சனையில் ஏதோ ஒரு பிரச்சனையில் வந்து நியாயமான பிரச்சனை எதுவுமே இல்லாமல் பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா 2 பேரில் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடி எங்களை சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். டிவோர்ஸ் ஒன்று மட்டுமே தீர்வு இல்லை. இதை நீங்கள் கான்ஜுகல் ரைட்ஸ் இந்த பெட்டிஷனை நீங்கள் யூஸ் பண்ணி சந்தோஷமாக வாழலாம்.